வங்சாமாஜு பசாரியா சந்தையில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த 6 வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் வியாபார பொருட்களுக்கும் கோலாலம்பூர் மாநகர மன்றமான DBKL சீல் வைத்தது. வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் காசா சோதனையின் போது அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 6 கடைகள் உடனடியாக மூடப்பட்ட வேளை வெளிநாட்டினர் நடத்தி வந்த 2 ஃபுட் ட்ரக் வாகனங்களும் டோ செய்யப்பட்டன. காப்புரிமை மீறல் தொடர்பில் போலி பொருட்களை விற்ற 3 கடைகளுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. மொத்தமாக 35 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். மியன்மார் மற்றும் இந்தோனேசியாவை சேர்ந்த அவர்கள் முறையான பயணப்பத்திரம் இல்லாதது, வேலை பெர்மிட்டை தவறாக பயன்படுத்தியது உள்ளிட்ட குற்றங்களுக்காக கைதாகினர். கோலாலம்பூர் ஒரு தூய்மையான, ஒழுங்கான மற்றும் பாதுகாப்பான மாநகரமாக விளங்குவதை உறுதி செய்ய இந்த அதிரடி சோதனைகள் தொடரும் என DBKL கூறியது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.